வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அதிமுகவின் நிர்வாகிகள் கூண்டோடு தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் 75 நபர்கள் தற்பொழுது இரண்டாவது ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக உங்களது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதிமுகவை தோல்வியடைய வைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்களா? ஒற்றுமையாக இருந்த தொண்டர்களை 3 அணிகளாக பிரித்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 2026இல் எப்படி மீண்டும் நாங்கள் களத்தை சந்திப்போம் என்று மாவட்ட செயலாளர்கள் கூறிவிட்டார்கள். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் எங்களுக்கு முன்பாகவே தெரியும் இது தோல்விதான். ஆனாலும் நீங்கள் விடாப்பிடியாக கட்சியை ஒருங்கிணைக்காமல் அதிமுகவின் தொண்டர்களை சந்திக்காமல் பிரச்சாரத்திற்கு மட்டும் பணத்தை கொடுத்து கொண்டு கூட்டத்தை கூட்டிவிட்டீர்கள். ஆனால் தேர்தலில் 7 இடங்களில் டெபாசிட் இழப்பு, 14 இடங்களில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது என்ற மிகப்பெரிய ஒரு அவமானத்தை அதிமுகவிற்கு ஏற்படுத்திவிட்டீர்கள் என்ற கடுமையான கோபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மாவட்ட செயலாளர்கள் கூறியிருப்பது மிகப்பெரிய ஒரு உண்மையாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கலாம். ஆனால் அது நிரந்தரமாக அவருக்கு உரிய பதவி கிடையாது. எப்போ வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். மீண்டும் சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ அதிமுகவில் இணைந்தால் அவரது பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்படும் என்ற காரணத்தினால்தான் தற்பொழுது வரை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலம் தாழ்த்தி வருகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் கூறுவது என்னவென்றால், தொண்டர்களில் 5% பேர்தான் அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ்க்கும் சசிகலாவிற்கும் ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள். மீதம் இருக்கக்கூடியவர்கள் எனக்குத்தான் ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள் என்று கூறியிருந்தார். அப்பொழுது 2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக தற்பொழுது எதற்காக வெறும் 88 லட்சம் தொண்டர்களை மட்டும்தான் அதிமுக வாக்குகள் பெற்றிருக்கிறது. மீதம் உள்ள 1,20 லட்சம் தொண்டர்கள் எங்கு சென்றார்கள்? அவர்கள் யாருக்கு ஓட்டுக்களை செலுத்தியிருக்கிறார்கள் என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. இதற்கு முழுமையான பதிலை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தர முடியுமா என்ற ஒரு கேள்விகளும் இதன் மூலமாக மாவட்ட செயலாளர்கள் முன்வைத்திருப்பது சரிதானா, இல்லை என்றால் ராஜினாமா செய்வோம் என்றும் கூறியுள்ளார்கள்.